நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் அயலான். சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஸ்டேஜ்ல ஷெட்யூல் ஆன இந்த திரைப்படம். சிவகார்த்திகேயன் டாப் ஆக்டர் ஆனாரு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனாரு. இந்த மாதிரி பல பரிமாணங்கள் எடுத்து அந்த படம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு வழியா 2024 பொங்கல் ஸ்பெஷலா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆனதுக்கு பெரிய தடையா இருந்தது பொருட்செலவு எல்லாத்தையும் தாண்டி, அந்த அளவுக்கு டிலேவை தாண்டி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் வர்த்தான ப்ராடக்டா வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். படத்துடைய டிரெக்டர் ரவிக்குமார். இன்று நேற்று நாளை அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்த டிரெக்டர் அடுத்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு எலிமெண்ட்டை வந்து வச்சு ஒரு படம் எடுக்க போறார் அப்படின்னு மக்களை எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இதுல கால் எடுத்து வச்சாரு. அது வந்து இவ்வளோ வருஷம் இருக்குன்னு கனவுல கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. அயலான் படத்துடைய கதை. சிவகார்த்திகேயன் கிராமத்துல இயற்கை விவசாயம் பண்ணி அதுல ப்ராப்பரான ஒரு இன்கம் கிடைக்காம வேற வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வராரு. அப்படி இருக்கும்போது பூமியில மனிதர்கள் எல்லாருமே இயற்கையா அழிக்கக்கூடிய விதத்துல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஏலியன் வராரு. அந்த ஏலியனும் சிவகார்த்திகேயனும் ஒரு கட்டத்துல சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இயற்கை விவசாயத்தை காப்பாத்துறாங்க, மக்கள் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை அழிக்கக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த அயலான் படத்துடைய மொத்த கதையே. ஏலியன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கிட்ஸை கவர் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு ஜட்ஜ் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா அதிகமாகவே இருக்கு. ஆனா கிட்ஸையும் தாண்டி யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணக்கூடிய அந்த கவுண்டர் டைலாக்ஸ் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் இருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு யதார்த்தம் அப்படின்னு இருக்கும். சிவகார்த்திகேயன் யோகி பாபு உங்களுடைய காம்போட சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோடைய காமெடி எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஸோ காமெடி அப்படிங்கிறதுல பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ரகுல் பிரீத் சிங் அவங்களுக்கு உண்டான ரோலை அவங்க கச்சிதமா பண்ணியிருக்காங்க. பானுப்பிரியா ஆகட்டும், இந்த படத்தில் இன்னொரு எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்களோட ரோலை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசை படத்துக்கு பெரிய பக்கபலமா இருந்துச்சு. எந்திரன்ல எந்த அளவுக்கு அவர் எஃபெக்ட் போட்டிருந்தாரோ அதே மாதிரி எஃபர்ட் இந்த படத்துக்கும் போட்டிருக்காரு. அண்ட் இவ்வளோ செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்போ வணிக ரீதியா இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேற எதுவும் நான் சந்திக்கிறேன். This is Tata signing off from விஜய் கார்த்திக்.